நிறையா கொஞ்சம் அளவான தூக்கத்தை எடுங்க, ரொம்பவும் தூங்கக்கூடாது. தேவையான அளவுக்கு தூக்கத்தை கொடுங்க. நல்ல ஒரு ஃபுட்டு எடுத்துக்கங்க. நிறையா ஃபார்மர்ஸ்லேருந்து பை பண்ணி நீங்களே வந்துட்டு வீட்டில் ஸ்டாக் வச்சுக்கோங்க. ஏன்னா அவுட் சைடு ஃபுட் வந்து நிறையா கெமிக்கல் காம்பவுண்ட் நிறையா இருக்குது. பீஸா பர்கர்னு தொடர்ந்து சாப்பிட்றப்போ நம்மளோட ஜீனோட கெமிக்கல் காம்பவுண்ட் அப்படியே மாறும். ப்ராசஸ் ஃபுட்லாம் நிறையா பூச்சி மருந்து இருக்குது. நீங்கள் அதை தொடர்ந்து சாப்பிட்றப்போ நம்மளோட ஜீனோட கெமிக்கல் காம்பவுண்ட் மாறுறப்ப ஜெனட்டிக் நாலேஜும் போயிடுது. ஜெனட்டிக்கில் நல்ல விஷயமும் இருக்குது, கெட்ட விஷயமும் இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்தியும் இருக்குது. எல்லாமே மாறி போயிடும். நல்ல உணவு சாப்பிட்றப்போ நல்ல விஷயங்கள் மட்டும் கூடும், நோய் எதிர்ப்பு சக்தி கூடும், ஜீன் வந்து மேலும் நல்ல ஜீனாக மாறும். அதனால் நல்ல வாழ்க்கை முறையை கடைபிடிங்க. ஜெனட்டிக்காக இருக்கிற ப்ராப்ளம் கூட போயிடும். இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நல்ல வாழ்க்கை முறை என்றுமே அவசியம். நல்லா ஆரோக்கியமாக வாழுங்க. தமிழர்கள் வந்து பாரம்பரியமாக வந்துட்டு உணவே மருந்துன்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க.